வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கவுண்ட் ஃபங்க்ஷனோட ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். கவுண்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஆனால் கவுண்ட்டில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, இப்போ கவுண்ட்டுன்ற கொடுக்குறேன். கவுண்ட் ஃபங்க்ஷன். இப்போ கவுண்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு, இது நான் இதில் எவ்வளோ கவுண்ட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா, 23ன்றதை கொடுத்துருச்சு. 23 இருக்குது, 23 டேட்டா. இப்போ நம்ம சைடில் செலக்ட் பண்ணி பார்த்தா, 23 கவுண்ட் வந்துருச்சு இருக்கு. ஆனால் இதுவே இந்த கவுண்ட்டை பொறுத்த அளவுக்கு நான் கவுண்ட் கொடுத்துட்டு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 0 தான் வரும். ஏன் அப்படின்னா கேரக்டர்ஸ் வந்துட்டு இது கவுண்ட் பண்ணாது. கவுண்ட்ன்ற ஃபார்முலா வந்துட்டு கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணாது. நம்பர்ஸ் இருந்தால் மட்டும் தான் கவுண்ட் பண்ணி சொல்லும். இதுவே கேரக்டர்ஸையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா கவுண்ட் ஏன்னு கொடுத்துட்டு இப்போ நான் அதை செலக்ட் பண்ணிட்டு போகிறேன். செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறேன். இப்போ இதாகிடுச்சு. இதுதான் கவுண்ட் ஏ யூஸ் பண்ணுறது. அதுவே நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதில் எனக்கு ஒரு டேட்டா தேவை. என்ன இதில் மொத்தம் எவ்வளோ நிறைய டேட்டாஸ் இருக்குது. எனக்கு கன்சியூமர் அப்படின்னு எவ்வளோ டைம் ரிப்பீட் ஆகிருக்கு அப்படின்றது மட்டும் தெரியணும் அப்படின்னா கவுண்ட் இஃப் அப்படின்னு கொடுத்துட்டு கவுண்ட் இஃப் அப்படி கொடுத்துட்டு இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணி கமா கஸ்டமர் டபுள் கோட்குள்ள. இந்த டபுள் கோட்குள்ள ஏன் கொடுக்குறோம்னா, டபுள் கோட்குள்ள கொடுக்கறத வந்துட்டு டெக்ஸ்டாக கன்சிடர் பண்ணிக்கும் எக்ஸலை பொறுத்த அளவுக்கு. அதுக்காக தான் டபுள் கோட் கொடுக்குறோம். ஈக்குவல் டு கொடுக்குறேன். கஸ்டமர் அப்படிங்கிறது இங்கே இல்லை, கன்சியூமர் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நம்ம அதே கன்சியூமர்னு மாற்றி கன்சியூமர் இப்போ 15 இடத்துல கன்சியூமர்னு இருக்கு அப்படிங்கிறத இதில் கவுண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ஒரு கண்டிஷன் மட்டும் எனக்கு பத்தாது, இன்னொரு கண்டிஷனும் வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இதை கவுண்ட் இஃப் கொடுத்தேன். அதே மாதிரி 2-3 கண்டிஷனை நமக்கு தெரியணும் அப்படின்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு கவுண்ட் இஃப்எஸ் கொடுக்குறேன். ஸோ இது ரேஞ்ச் என்னென்னா இந்த ரேஞ்சு தான் நான் கவுண்ட் பண்ணுறேன். இந்த ரேஞ்சை கவுண்ட் பண்ணுறேன். கிரைட்டீரியா 1 என்னன்னா இதில் கன்சியூமர் அப்படிங்கிறது இருக்கணும். அதே மாதிரி இந்த இதில் வந்துட்டு இந்த ரீஜியன் அப்படிங்கிறதுல வந்துட்டு சென்ட்ரல் இருக்கணும். இங்கே கமா கொடுக்கணும் முக்கியமாக. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்று தான் வந்திருக்கு. இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபில்டர் இப்போ இந்த 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். கன்சியூமரில் சென்ட்ரலில் எத்தனைன்னு பார்க்கணும். இப்போ கன்சியூமரை ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதில் சென்ட்ரல் எத்தனைன்னு ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ இதை தான் நம்ம இங்கே எடுத்து டேட்டா நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் கவுண்ட் இஃப்எஸோட ஃபார்முலா. இப்போ இன்னும் இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கவுண்ட்டுன்றதுல நம்பர்ஸாக இருந்தால் நம்பர்ஸை இருக்கிற டேட்டாஸ் வந்துட்டு கவுண்ட் யூஸ் பண்ணுறோம். கவுண்ட்ன்றது டெக்ஸ்டாக இருக்கிறது கவுண்ட் பண்ணுறோம். இதில் வந்துட்டு ஒரு கண்டிஷன் ஏதாவது ஒரு கண்டிஷன் மேட்ச் பண்ணி இருக்கிறத கவுண்ட் கொடுத்து பண்ணலாம். மல்டிபிள் கண்டிஷனில் கவுண்ட் பண்ணுறதுக்கு கவுண்ட் இஃப்எஸ் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கவுண்ட் பிளாங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? கவுண்ட் பிளாங்க்னு ஒரு ஃபங்க்ஷன் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சப்போஸ் எனக்கு கவுண்ட் பிளாங்க் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ண ரேஞ்சில் எவ்வளோ பிளாங்க் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க. 5 1 2 3 4 5 பிளாங்க் இருக்குது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கவுண்ட் பிளாங்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் கவுண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபார்முலாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நன்றி.